இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையும் சமாதானமும் பெருகி கொண்டிருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய மகிமையினால் அவருடைய காருண்யத்தினால் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம அவரை தேடினோம், நம்ம அவரை தேடி தேடி போய் நம்ம தேடினதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. தம்முடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ ரட்சிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரிலீஜியஸா நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அந்த ரட்சிப்பு அப்படின்னாலே அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ தேவனோடு கூட இருக்கிற உறவுல நம்ம ஸ்திரப்படும்படியாய் நம்ம அதிக நேரம் அவரோடு கூட நம்ம தியானிக்கிற அந்த டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ண அவருடைய பிரசன்னத்துல நம்ம இளைப்பாற ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிகமா ஜெபம் பண்ணா, அதிகமா பைபிளை வாசிச்சா, அதிகமா விசுவாசத்துல இருந்தா தேவன் என்னைய ஏற்றுக்கொள்ளுவார். அது முழுவதுமான உண்மை கிடையாது. அப்போ நம்ம அவரை நேசிக்க தொடங்குறதுக்காக நம்ம அவருக்கு எதையோ ஒண்ணு செஞ்சுதான் அவர் நம்மளை நேசிக்கணுங்கிற இடத்துல தேவன் நம்மை வைக்கவில்லை. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே. அப்போ நம்ம ஏதோ செய்யறதுனாலதான் அவர் நம்மளை நேசிக்கிறாருங்கிற அந்த இடத்துல இருந்து, அந்த பொய்யில இருந்து முதல்ல நம்ம எல்லாரும் வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர் நம்மை நேசிப்பதற்கு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9, 10 கொலோசையர் 2, 9, 10. ஏனென்றால் வாசிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம தேவனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் கிறிஸ்துவில் நம்மை முற்றிலுமாய் அவர் ஒன்று சேர்ந்திருக்கிறார். நம்மோடு கூட அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்ம செய்கிற செயலினால், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தினாலேயோ, நம்ம வேதத்தை அதிகமா தியானிக்கிறதுனாலயோ, நம்ம உபவாசிக்கிறதுனாலயோ அல்ல. கிறிஸ்துவின் மூலம் தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக, for in him all the fullness of the Godhead dwells bodily. சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள், சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோமாம்? பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோமாம். நம்ம தேவனை தேடி அப்படி தேடி இப்படி தேடி அப்படின்னாதான் தேவன் நம்மளை நேசிப்பாரு, இல்லைன்னா நம்மளை விட்டுருவாரு. இது எல்லாமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட். இதுல இருந்து என்றைக்கு நம்ம விடுதலை ஆகிறோமோ அப்போதான் உண்மையாய் அவரோடு கூட இருக்கிற அந்த இன்டிமசில நம்ம வளர முடியும். நம்ம ஏற்கனவே நம்ம அடைந்ததினால் அல்ல, அவர் நம்மை அடைந்திருக்கிறார். கிறிஸ்துவில் நம்மை தேவன் அடைந்து விட்டார். நம்ம இன்றைக்கு திரித்துவ தேவனோடு கூட ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த எண்ணங்களில நம்ம வளர தொடங்க வேண்டியது அவசியமா இருக்குது.
இன்னைக்கும் நம்மள பலர் எப்படி என்ன நினைக்கிறோம்? ரட்சிப்ப ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி நினைக்கிறோம். நம்ம நம்ம விசுவாசிச்சோம், நான் விசுவாசிச்சேன், நான் இந்த சத்தியத்தை கேட்டேன், நான் மனம் திரும்பினேன், நான் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருந்தேன், அதனால தேவன் என்னைய காப்பாற்றினாரு, என்னைய ரட்சித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஈவு, கிஃப்ட். நம்ம நல்லா பார்த்திருக்கிறோம் ரோமர் 10ல, எபேசியர் 2ல நம்ம என்ன பார்க்கிறோம்? கிருபையினாலே நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய தேவனுடைய ஈவு. 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 அப்போ இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது, கிஃப்டா இருக்கு. நம்ம தேடி தேடி போய் அவரை கண்டடைந்ததினால் அல்ல, அவர் நம்மை தேடி வந்ததினால், அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால், அந்த கிருபையையும் விசுவாசத்தையும் அவரே தந்திருக்கிறபடியினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட் மாத்திரம் இல்ல, ஈவு மாத்திரமல்ல. இந்த ரட்சிப்பு ஒரு ஒரு பர்சனா இருக்கிறாரு. அந்த பர்சன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் ரட்சிப்பு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்களே. எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அடுத்தது வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இந்த வசனம் இயேசு நமக்கு ரட்சிப்ப கொடுக்கல, அவரே ரட்சிப்பா இருக்கிறார். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். தேவனாலே, நம்ம இந்த வசனத்தை அன்றைக்கு ஏற்கனவே தியானித்தோம். தேவனாலே நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறோம். நம்ம முயற்சி பண்ணினதுனால அல்ல, நம்ம ஏதோ தேடி தேடி போனதுனால அல்ல. அவர் நம்மை தேடி வந்தார், தெரிந்து கொண்டார், கிருபையும் விசுவாசத்தையும் நமக்கு ஈவாய் கொடுத்தார். அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவராலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறோம். அதனால எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே, கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப அவரே நமக்கு ரட்சிப்பா இருக்கிறார், மீட்பா இருக்கிறாரு, ஞானமா இருக்கிறாரு, பரிசுத்தமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா அவரே நமக்கு ஞானமா இருக்கிறார், அவரே நமக்கு நீதியா இருக்கு. இன்னைக்கு நம்ம நீதி இல்ல, அவரே நமக்கு நீதியா இருக்கிறார், அவரே நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். இதை எந்த அளவுக்கு நம்ம உணர ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில விடுதலைகளை பார்க்க ஆரம்பிப்போம். நல்லா புரியணும், நம்ம செய்கிற செயலினால் தேவன் நம்மளை நேசிக்கணும்னா ஒரு நாளும் நம்மள தேவன் நேசிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் ரொம்ப ஹை லெவல்ல இருப்போம், ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் அதல பாதாளத்துல நம்முடைய எண்ணங்கள் போகும். ஆனா அவர் நேசித்து அவருக்குள்ள இன்றைக்கு நம்ம பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து அவரே நமக்கு ரட்சிப்பா இருக்கிறார். அந்த ரட்சிப்பு என்பது ஈவு மாத்திரம் அல்ல, அவரே என் ரட்சிப்பு. அவருக்குள்ளதான் நான் இருக்கிறேன்னா, இன்றைக்கு அந்த ரட்சிப்புக்குள்ளதான் நான் இருக்கிறேன், அந்த பரிசுத்தத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேன், அந்த ஞானத்துக்குள்ளதான் இருக்கிறேன், அந்த நீதிக்குள்ளதான் இருக்கிறேங்கிறத நீங்க எந்த அளவுக்கு உணர ஆரம்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளும் உங்களை தாக்காதபடி நீங்கள் உங்களை காத்து கொள்ள முடியும். இதுதான் உண்மையான சத்தியம். சரி, இன்றைக்கு இவ்வளவும் நடந்திருக்கு. இப்போ நம்ம பலமுறை நம்ம கேட்கிறோம், நம்ம சத்தியங்கள் எல்லாம் நம்ம நிறைய தியானிக்கிறோம். விசுவாசம் குறைவாயிருச்சோ அப்படின்லாம் கவலைப்படுறோம், விசுவாசத்துல எழும்ப முடியலையேன்னு கவலைப்படுறோம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக, அவர் தேவகுமாரனா இருந்த பொழுதிலும் நம்மை போல மாம்சத்தில் அவர் வந்தார். நம்ம எப்படி மாம்சத்துல இருக்கிறோமோ அதே போலதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்து
அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய ஜெபம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு, அவர் பிதாவோடு கூட இருந்த ஐக்கியம், இது எல்லாத்தையும் ஒரு மனிதனாக இருந்து அவர் நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இது எப்படி நம்மளால முடியும்? இன்றைக்கு நமக்காக அவர் அதை நிறைவேற்றினார். மனுஷ ரூபமாய் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருந்த பொழுதிலும், அவர் மனுஷனாய் இந்த பூமியில இருந்த பொழுதே பிதாவோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொண்டிருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதே ஐக்கியத்தில் இருக்கும்படிக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு அவர் இருந்தார்னா நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். அவரோடு கூட அவர் சொல்றாரு, என் அப்பா, ஏன் அப்பா, ஏன் அப்பான்னு ஒவ்வொரு நிமிடமும் அவர் உரிமை பாராட்டி அங்க தகப்பனோடு கூட எப்பவும் அவர் உறவில இருந்தார்னா நீங்களும் நானும் அதே உறவுல இருக்க முடியும். இதத்தான் நமக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்மாதிரியாக காண்பித்து சென்றிருக்கிறார். இப்போ எபிரேயர்ல பார்க்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக் கடவோம். விசுவாசத்தை நமக்குள்ள ஆரம்பிப்பதும் அவர்தான், அதை முழுமையாக்குறதும் அவர்தான். அந்த விசுவாசத்தை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வருகிறதும் இயேசு கிறிஸ்துவே. சரி, இவ்வளவும் இருக்கு, ஆனாலும் என் உள்ளத்துல ஏன் குழப்பம்? வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயிருச்சு, ஆனா இன்னும் ஏன் பயம், ஏன் கவலை, ஏன் டிப்ரெஷன், ஏன் அந்த பழைய நினைவுகளை விட்டு நம்மளால வெளியே வர முடியல? ஏன் குற்ற உணர்ச்சி, கில்ட்? தெரியுது, நல்லா தெரியுது, அவருக்குள்ள நான் பரிபூரணம் உள்ளவளாக மாறிவிட்டேன், பரிபூரணம் உள்ளவனாக நான் மாறிவிட்டேன். ஆனாலும் என்னால ஏன் இன்னும் அந்த கில்ட்டை விட்டு வெளியே வர முடியல? உண்மை, சத்தியம் இதுதான். ஆனா நம்முடைய மனது இன்னும் அந்த பழைய சத்தத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது, நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய கவனம். நம்முடைய கவனம் எங்க இருக்குதோ நம்முடைய வாழ்க்கையும் அங்கேதான் செல்லும். அப்போ நம்முடைய கவனம் தேவனை நோக்கி நம்முடைய மனதை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறதா, அல்லது இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளும் இல்ல இந்த உலகத்தின் சூழ்நிலைகளிலும் நம்முடைய மனதை நாம் ஒப்பு கொடுக்கிறோமா? நம்முடைய அட்டென்ஷன், நம்முடைய கவனம் எங்க இருக்குதோ அங்கதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு டைரக்ஷனா இருக்கு. இப்போ இந்த உலகம், அதாவது நம்ம அடிக்கடி தியானித்து இருக்கிற காரியம், மனுஷனை போல சிந்திக்கிறோம் அப்படின்னா சத்துரு பின்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றவன். அப்போ இந்த உலகம் நம்ம கிட்ட இருக்கிற எதையோ செல்வத்தையோ இல்ல எதையோ சமாதானத்தையோ மாத்திர திருடுறது இல்ல. முதல்ல இந்த உலகம் திருடுறது என்ன அப்படின்னா, இந்த இந்த மாம்சத்தில் இருக்கிற மனிதர்கள், மண்ணான இருதயத்தை கொண்டிருக்கிற மனிதர்களிடத்துல திருடுகிறது அந்த மனிதர்களுடைய கவனத்தை தான் அவன் திருடுகிறான். சத்துரு திருடுகிறது கவனத்தை. இப்போ இதை நான் சில வசனங்கள் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கும், ஏன் இன்னும் இப்படி ஒரு விடுதலையான வாழ்க்கைய என்னால வாழ முடியல. இயேசு சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்போ பொக்கிஷம் அப்படின்னா நம்ம என்ன என்ன நினைக்கிறோம்? நம்ம செல்வத்தையோ பணத்தையோ நினைக்கிறது மாத்திரம் அல்ல, நம்ம எதுக்கு அதிக நேரம் செலவிடுறோம், எதை நம்ம அதிகமாய் சிந்திக்கிறோம், எதை தொடர்ந்து கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம், அதுதான் நம்முடைய உண்மையான பொக்கிஷமாய் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 மணி நேரம் நம்ம சோசியல் மீடியால இருந்தா நம்ம கவனம் ஃபுல்லா அங்கதான் இருக்கு.
இல்ல நம்ம தேவனுடைய வார்த்தையில அதிகமா தியானித்து நம்ம இருதயம் அவர் கூடயே ஒருமித்து இருக்கோம்னா நம்ம கவனம் அவருக்குள்ள போகிறது, நம்ம வாழ்க்கை அப்படியே அவருக்குள்ள வளர ஆரம்பிக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்முடைய கவனம் எங்க இருக்கு? உலகம் நம்முடைய கவனத்தை தான் திரு என்ன செய்யும்? திருட ஆரம்பிக்கிறது. அதுலதான் ரொம்ப போக்கஸ்டா இருக்கிற காரியம் என்னன்னா நம்முடைய கவனத்தை திருடணும். இப்போ பைபிள்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லா இருக்கு, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்ப வசனம் சொல்லுது, நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம ஒரு பயத்தையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம நம்ம இயற்கையாவே பயமுள்ள மனுஷியாக நம்ம மாறுறோம். தொடர்ந்து தோல்வியையே பார்த்து கொண்டிருந்தோம், அதையே போக்கஸ் பண்ணி அதையே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா தோல்வியுள்ள மனநிலை தான் நமக்கு இருக்கும். நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவையே பார்த்து கொண்டிருந்தால், நம்முடைய கவனம் அங்க இங்க திரும்பாம நம்ம கிறிஸ்துவையே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாறுகிறோம். அவர் எப்படி இருந்தாரு? அவர் பிதா கூட எப்படி ஒன்றாயிருந்தார்? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்ங்கிறாரு. இன்றைக்கு அந்த இடத்துலதான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம தேவனில் ஒன்றாய் இருக்கிறோம். இன்றைக்கு அதை நம்மளால உணர முடியுதா? நம்ம கவனம் அதுல இருக்குதா? இல்ல உலகத்துல ஒரு மனிதன் ஏதோ சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷமானவள், யூ ஆர் வேல்யூபிள், நீ எனக்கு பிள்ளை அப்படின்னு எப்படி அவரை பார்த்து சொன்னாரோ அதே வார்த்தையை தான் நம்மை பார்த்து பிதா சொல்லுகிறார். ஆனா நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம கவனம் உலகத்தின் பார்வையில் என்ன செய்து திசை திருப்பப்படுகிறது, கவன சிதறல். நம்முடைய கவனத்தை வேற சைட்ல திருப்பி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையும் சத்துருவானவன் திருட பார்க்கிறான். அதனாலதான் எபிரேயர்ல பார்க்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அவர் எப்படி இருந்தார்? அவர் எப்படி வாழ்ந்தார்? அவர் பிதா கூட எப்படி வாழ்ந்தாரு? அவர் பேசுனதெல்லாம் பிதா கேட்டார்னா, நான் பேசுனது என் அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அவரிலிருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அவரையே பார்க்கும்படிக்கு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்ணாடியிலே திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்ப இன்னும் ஒரு காரியத்தை சொல்லும் போது நல்லா புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இப்போ ஏவாள் ஏவாளுடைய அந்த அந்த பாவம் ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால முதல்ல ஆரம்பிக்கல. முதல்ல அவளுடைய கவனம் தேவனிடத்திலிருந்து விலகினது. அவளுடைய கவனம் எங்க போச்சு? விலக்கப்பட்ட அந்த கனியின் மீது அவளுடைய கவனம் சென்றது. வாசிக்கலாம், ஆதியாகமம் 3 அதிகாரம் 6 ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். வசனம் என்ன சொல்லுது? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு. அப்போ அவளுடைய கவனம் தேவனிலிருந்து விலகி விலக்கப்பட்ட அந்த கனியின் மேல அவளுடைய கவனம் சென்றது.
இங்கதான் முழு மனுக்குலத்தின் பிரச்சனையே இதுதான். நம்முடைய கவனம் எங்க போகுது? அந்த மரம் பார்க்க அழகா இருக்கு, கனி பார்க்க பார்வைக்கு இன்பமா இருக்கு, புத்திய தெளிவிக்குது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுடைய கண்களுடைய கவனம் வேறு திசைக்கு திருப்பப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய கவனம் திருப்பப்படும் பொழுதுதான் நமக்குள்ள பயம் வருது, கவலை வருது, சோர்வு வருது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோங்கிற எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய கவனம் எங்க இருக்கு? இவளுக்கு முதல்ல இவ மனசு அந்த கனிக்கு மேல போகுது, அடுத்து ஆசை வருது, அடுத்தது பாவம் வந்தது. பாவம் எப்பொழுதுமே எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்முடைய கவனத்தை திருடுகிற இடத்துலதான் பாவம் தொடங்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கும் புது சிருஷ்டியா ஆயிட்டோம். ஆனா இந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கைய நம்மளால அனுபவிக்க முடியல. கிறிஸ்துவை போல நம்ம, அவர் எப்படி மூத்த குமாரனாய் பிதாவுக்கு இருக்கிறாரோ அதே அன்புலதான் பிதா நம்மை நேசிக்கிறார். ஆனா அந்த அன்பை உணர முடியல. அந்த அன்புக்குள்ள இருந்து நம்ம சந்தோஷமா வாழ முடியல. இந்த உலகம், உலகம் கொடுக்கிற காரியங்கள், உலகம் கொடுக்கிற ரிப்போர்ட், உலக மனுஷங்க பேசுற வார்த்தைகள், சூழ்நிலைகள், இது எல்லாம் நம்முடைய கவனத்தை திருப்பி தேவனிடத்துல இருந்து பிரித்து விடுகிறது. இதுதான் அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்த காரியம் என்றால், இதுதான் மண்ணானவர்களாய் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் நடக்கிற காரியம். வானத்துக்குரியவர்களாய் நம்மை மாற விடாதபடி தடை செய்கிற காரியம், நம்முடைய அட்டென்ஷனை அவன் என்ன செய்யறான்? வேற வழிகளிலே திருப்புகிறான். சோசியல் மீடியால திருப்புறான், இல்ல மத்தவங்க வார்த்தைகள்ல திருப்புறான். இது இப்படி ஆயிரும், இது இப்படிதான், அவங்களுக்கு அப்படிதான் நடந்துச்சு, இவங்களுக்கு இப்படிதான் நடந்துச்சு, இந்த சிம்டம் வந்தா இது இப்படிதான் ஆயிரும் இப்படின்னு சொல்லி தேவனை விட மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாய் நம்முடைய கவனத்தை அவன் திசை திருப்புகிறான். எங்கெல்லாம் நம்முடைய கவனம் திசை திருப்பப்படுதோ அங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சறுக்கல்கள் ஏற்படுகிறது. இப்போ மத்தேயு 14வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 14:30. காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். இங்க பேதுரு தண்ணிக்கு மேல நடக்கிறாரு. இயேசுவ பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் அவருடைய கவனம், அவருடைய அட்டென்ஷன் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிற வரைக்கும் அவர் தண்ணி மேல நடந்துட்டு இருக்கிறாரு. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு அவன் கவனம் இப்ப எங்க போகுது? காற்றுக்கு மேல போகுது. இப்ப காற்று ஒண்ணும் புதுசாலாம் வரல, அங்க ஏற்கனவே காற்று அடித்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஏற்கனவே இருந்த ஒண்ணுதான். ஆனா இங்க யாருடைய கவனம் மாறினது? பேதுருவினுடைய கவனம் மாறினது. இயேசு கிட்ட இருந்து கவனம் எங்க போயிருச்சு? பிரச்சனையை நோக்கி போனது. அந்த நொடி பொழுதுலயே பேதுரு தண்ணீருக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சார்? மூழ்க ஆரம்பிச்சார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நடக்குது. எனக்கு அப்பா இதுதான் சொல்லி இருக்கிறாரு, வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தங்கள் இதுதான். நான் ஏற்கனவே அவருடைய தழும்புகளால் சுகமானேன், இதுதான் உண்மை அப்படின்னு நம்முடைய போக்கஸ, நம்முடைய கவனத்தை, நம்முடைய அட்டென்ஷனை வார்த்தைக்கு மேல வைக்க விடாதபடி சூழ்நிலைகளும், ரிப்போர்ட்டும், டாக்டர்ஸ் கொடுக்கிற காரியங்களும், இதுக்கு மேல நம்ம போக்கஸ் போகும் பொழுது, அதுல கவலை நம்ம பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதுதான் நம்மளை கீழே இழுக்கிற காரியங்களாய் இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு உங்க கவனம் எதுக்கு மேல இருக்கு? யாருக்கு மேல இருக்கு? கிறிஸ்துவுக்கு மேல நம்ம கவனத்தை வைத்திருக்கிறோமா, இல்ல இந்த உலகத்தின் மேல நம்முடைய கவனம் பதிக்கப்பட்டிருக்கிறதா? எதுக்கு மேல நம்முடைய கவனம் பதிய வைத்திருக்கிறோம்? இப்போ இந்த
சத்ருவால நம்மளால நேரடியா நம்மள அவனை தாக்கவே முடியாது. ஏன்னா சகல அதிகாரம் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவன் செயல்பட முடியாதபடி எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாத்தையும் அவர் உறிஞ்சு எடுத்துட்டார். இப்ப நம்முடைய ஃபிளஷ்ல மாம்சத்தின் எண்ணங்கள் வழியாய் அவன் நம்மளை என்ன செய்றான்? நம்மை கவன சிதறல்களுக்குள்ளாக கொண்டு போகிறான். பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைய அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. இது எப்படி நடக்கும்? இது உமக்கு சம்பவிக்க கூடாதே, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் அவன் பேசுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. அவன் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய், அவர் எதுக்கு பூமிக்கு வந்தார் அந்த நோக்கத்துக்கு விரோதமாய் அவன் பேசுகிற பொழுது அங்க பின்னாடி இருந்து யார் செயல்படுகிறத பார்க்கிறாரு? சாத்தான் செயல்படுகிறத. இவனோட போக்கஸ் அவர் வார்த்தைக்கு மேல இல்ல, இவனுடைய போக்கஸ் சுயத்தில் இருக்கிறது. மாம்சத்திலிருந்து அவன் பேசுகிறத கண்டுபிடிச்சு அப்பாலே போ சாத்தானேன்னு இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்மள அவன் டைரக்டா அவனால எதுவும் செய்ய முடியாது. அதனால அவன் என்ன செய்யறான்? நம்மை கவன சிதறல்களுக்குள்ளாக கொண்டு போகிறான். இப்ப இதுக்கு உதாரணமா மார்த்தாள் மரியாளை பார்க்கலாம். மார்த்தாள் அவ்வளோ வேலை செய்றா. ஒரே கவலை அவளுக்கு, அழுத்தம், மன அழுத்தம். அவ சொல்றா, வாசிக்கலாம், லூக்கா 10வது அதிகாரம் அந்த 40-41 வாசிங்க. லூக்கா 10, 40, மார்த்தாளோ 40. பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு ம், உதவி செய்யும்படி அவளுக்குச் சொல்லும் என்றாள். ம், இயேசு ம், அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களைக் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அடுத்தது வாசி. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். சரி, இங்க மார்த்தாள், ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இவ வேலையில கவனம், இங்க சகோதரிக்கு மேல வேற கோவம் வருது. நான் இவ்ளோ வேலை செய்யறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு அவளுக்கு சொல்லும் அப்படின்னு இவளுடைய கவலை. இவ முற்றிலுமா இயேசுவின் மேல கவனம் வைக்கல. இயேசுவுக்கு எதையாவது செய்யணும், இயேசுவுக்கு எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட்ல அவளுடைய வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அவ சோர்ந்து போறா. ஆனா இயேசு சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உன் எண்ணங்கள் ஃபுல்லா டிஸ்ட்ராக்டட் ஆயிருக்கு, அட்டென்ஷன் என் மேல இல்ல. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நம்முடைய கவனம் அவருக்கு மேல இல்லைன்னா நம்ம கலங்கி கொண்டுதான் இருப்போம். அடுத்ததா சொல்ற, தேவையானது ஒன்றே. நீ என் மேல மட்டும் போக்கஸ்டாரு, என்ன மட்டும் பாரு. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு அந்த நல்ல பங்கை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு பிரதானமாய் தெரிகிறதா? அது இல்ல, இது இல்ல, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இவங்க அப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி பேசுனாங்க, இப்படி நம்ம கவன சிதறல்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? பிசாசினுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் நம்மை கவனத்தை திசை திருப்புவதுதான். அவருக்கு மேல இருக்கிற கவனத்தை, போக்கஸ உலகத்துக்கு மேல நம்ம திருப்பிட்டோம்னாலே முடிஞ்சது. அதுல இருந்து வெளியே வர்றதுதான் நமக்கு பெரிய ஒரு ஒரு அதுக்கப்புறம் ஒரு போராடி ஆண்டவருக்குள்ள அந்த இன்டிமெசிக்குள்ள வர்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த கவனத்தை அவன் நம்மிலிருந்து திசை திருப்பி விடுகிறான். அப்போ வசனம் நம்ம பார்க்கிறோம், ரோமர் 12:2, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை என்ன? இன்னைக்கு அவர் நம்மை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு அவரே நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். அவரே நமக்கு பரிசுத்தமாய், நீதியாய், ஞானமாய், மீட்பாய் இருக்கிறார்.
இன்றைக்கு அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவும் மாட்டார், ஒரு நாள் விட்டு விலகவும் மாட்டார். இதெல்லாம் தேவனுடைய நன்மை. அவருடைய பரிபூரணமான சித்தம் என்ன? நம்ம கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் சுகமாய் இருப்பது, நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது, இதுதான் அவருடைய சித்தம். இந்த எண்ணங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும் என்று ரோமர் 12:2 நம்ம பார்க்கிறோம். இப்ப பல வருஷங்களா நம்ம கடந்து வந்த எக்ஸ்பீரியன்சஸ், முடியாது, நான் தோத்து போயிருவேன், தேவன் என்னைய மறந்துட்டாரு, நான் இன்னும் ஐ எம் நாட் எனஃப், இப்படி இதையே திங்க் பண்ணி இது நம்மளுக்கு ஒரு பாத்வேய உண்டாக்கி வச்சிருச்சு. ஆனா ஒவ்வொரு நாளு காலையிலும் இந்த இடத்துக்கு தான் நம்முடைய மனது போகுது. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பாதைய உருவாக்கி இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் ஓட பண்ணுவேன். எப்படி இருந்தா என்ன உங்க வாழ்க்கை? அவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்வேன், நான் உனக்கு புதிய பாதைய ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆனா நம்ம எண்ணங்கள் எல்லாம் டிஸ்ட்ராக்டடா ஃபுல்லா நமக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ வச்சே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப யோசுவாட்ட அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் நீ அதில் மேல என்ன செய்யுது, தியானமாயிரு. ஏன்னா அவருடைய வார்த்தைய தியானிக்க 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 அங்கே புதிய பாதை நமக்காக உருவாக்கப்பட்டதை நாம் கண்டுபிடிக்கிறோம். அவருடைய வார்த்தை நம்முடைய மனதுல போக 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 இந்த பழைய பயத்தின் பாதைகள் எல்லாம் மூடப்படுகிறது. இதெல்லாம் இன்னும் சயின்ஸ்ல வச்சு நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் உங்களுக்கே புரியும். இப்போ அந்த பழைய பாத்வேஸ் எல்லாம் என்ன செய்து க்ளோஸ் ஆகுது, விசுவாசத்தின் பாதைகள் அங்கே திறக்கப்படுகிறது. தாவீது எப்போல்லாம் மனது அவருடைய ஆத்துமா விலகி போகுதோ அங்கெல்லாம் சொல்றாரு, ஆத்துமாவுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. மனத அவர் திருப்பி தேவனுக்கு நேராய் கொண்டு வருகிறார். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும். எண்ணங்கள் அப்படியெல்லாம் ரொம்ப ஏதோ ஒரு எண்ணங்கள்லாம் வரும்போது நீங்க சொல்லணும், நீ ஏன் கலங்குற, ஏன் தியங்குற, தேவனை நோக்கி காத்திரு. இப்போ எலியாவை பார்க்கிறோம், அந்த கர்மேல் மலையில அக்கினியை இறக்குறாரு. ஒரே ஒரு வார்த்தை, அது ஏசபேல் சொன்ன ஒரு மிரட்டல் வார்த்தை, அதை கேட்ட உடனே பயந்துட்டார். கவனம் எங்க போயிருச்சு, ஏசபேலினுடைய வார்த்தைகள் மேல கவனம் கடந்து போனது. அவருடைய கவனம் தேவனுடைய வல்லமையிலிருந்து ஏசபேலுடைய வார்த்தைகளுக்கு மாறினது. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படித்தான் பல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்காக பல அற்புதங்களை செய்திருக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு மனுஷங்க வார்த்தை, ஏதோ ஒருத்தவங்க இவங்க சொல்லிட்டாங்க, இல்ல ஒரு டாக்டர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, இத பிரதானமா பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம கவனத்தை தேவனிலிருந்து திருப்பி மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கொண்டு போகிறோம். ஆனாலும் தேவன் எலியாவை விடல. அவரை மீண்டும் அவர் அழைத்து அவரோடு கூட மெல்லிய சத்தத்துல அவரோடு கூட இடைப்படுகிறார். இன்னைக்கு தேவனுடைய குரலை கேட்கறதுக்கு, அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு இந்த உலகத்தின் சத்தத்தை நம்ம ஆஃப் பண்ணணும். எதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி உலகம் உங்களுக்கு பல சத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, அந்த சத்தத்தை நீங்க எப்போ அணைக்கிறீங்களோ அப்பதான் தேவனுடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க முடியும். நீங்க அமைதலா, அப்பா இந்த சூழ்நிலை இதை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவர் உங்களை தன்னுடைய வார்த்தையின் மூலம் உங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பயம் வருதா, அப்பா நீங்க எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறீங்க,
கவலை வந்துச்சுன்னா நான் என் கவலையெல்லாம் உங்க மேல இறக்கி வைக்கிறேன். நீங்க என்னைய விசாரிக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. ஏதோ நம்ம பலவீனப்பட்டதை போல உணர்ந்தா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இப்படின்னு சொல்லி முற்றிலுமாய் அவர்ல உங்க போக்கஸ நீங்க திருப்ப 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 உங்க வாழ்க்கை நன்மைகளால் நிரம்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நீங்க தியானிச்சு பாருங்க. எத்தனை எத்தனை நன்மைகள். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம், நம்ம ஜீவனோட சுவாசித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னாலே அதுவே மிகப்பெரிய நன்மை. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்ல. ஹாஸ்பிட்டல்லையும் இன்னைக்கு வெனிசுலால பாக்குறோம், அத்தனை மக்கள் அந்த பூமி அதிர்ச்சியில மரித்து போயிட்டாங்க. ஒரே நிமிஷம்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கிறோமா, அது அவருடைய கிருபை. நம்ம குடும்பமா இருக்கிறோமா, அது அவருடைய கிருபை. எந்த பிரச்சனைகளும் இல்லாம யுத்தம் இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறோமா, அது அவருடைய கிருபை. இப்படி இவ்வளோ கிருபைய, இவ்வளோ நன்மைகளால நம்மை தேவன் நிரப்பி இருக்கிறார். அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் நீங்க நினைத்து பார்த்து நன்றி செலுத்த 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 உங்க கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நீங்க உங்க எண்ணங்களை காத்து கொள்ள முடியும். அப்போ நீங்க ஜெபிக்கணும், அப்பா என் இருதயம் பல இடங்கள்ல என்னுடைய மனது கவனம் சிதறி போயிருக்கிறது. என் மனது பயத்தினால, கவலையினால, உலகத்தின் சத்தத்தினால, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைய போல இருக்குது. இன்னைக்கு என் பார்வைய நான் உங்க மேல நான் போக்கஸ்டா வைக்கிறேன். பேதுரு இயேசுவை பார்த்து தண்ணீர்ல நடந்தது போல நானும் உங்களை நோக்கி நடக்க விரும்புறேன். என்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள், என்னுடைய கவனம் எல்லாவற்றையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நீர் வழி நடத்தும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கவனம் சிதறாம இருக்கிறத நீங்க அந்த காரியத்துக்காக நீங்க செலவிடுறீங்களோ, உங்க அதனாலதான் வசனம் சொல்லுது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த இருதயம் எப்ப காத்துக்கொள்ள முடியாம போகுது அப்படின்னா, நம்முடைய கவனம் சிதறும் பொழுது. நம்ம எதை அதிகமா பார்க்கிறோமோ அதுதான் நமக்கு டிசைனா மாறுது. அதனால பிரச்சனைகளை நாம் ஒரு காலும் பார்க்க கூடாது. கிறிஸ்துவை பார்க்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு எங்கேயாவது பயம் வந்ததா? இந்த உலகத்துல அவர் மனுஷனா இருக்கும் பொழுது அவர் எதை குறிச்சாவது பயந்தாரா? இல்ல அவர் தன்னைய கைவிட்டதை போல சிலுவைக்கு போகும் பொழுது மனுஷனுடைய நேச்சர், அவனுடைய சாயல் அவர் மேல வந்த பொழுதுதான் பிதாவிடம் இருந்து தான் பிரிக்கப்பட்டதை போல அவர் உணர்ந்தார். நம்ம எந்த இடத்தை உணர்ந்தோமோ அந்த இடத்துக்கு கடந்து போனார். அதற்கு முன்பாக வரைக்கும் அவர் ஒரு இடத்துல கூட அவருக்கு பயம் இல்லை. காரணம் என்னன்னா, தன் தகப்பனை குறித்து அவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். என் அப்பா என்னைய ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். என் அப்பா எப்பவும் என் கூட இருக்கிறாரு. என்னை அவர் தனியா விடவே இல்லை. என் ஜெபத்தை எல்லாத்தையும் அவர் செவி கொடுக்கிறார். நான் செய்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதெல்லாம் இயேசு மனிதனாக இருந்த பொழுது அவர் அந்த அளவுக்கு பிதா கூட ஒன்றாக இருந்தார்னா, இன்றைக்கு நமக்கு முன்மாதிரியாகத்தான் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கு உங்க கூட திருத்துவ தேவன் ஒன்றாக கலந்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறோம். அவருக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை, நிஜம், சத்தியம். நீங்க அவர் அடையணுங்கிறதுக்காக ஏதோ செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் முயற்சி பண்ணிதான் அவர்கிட்ட போகணுங்கிறது அது நிஜமே அல்ல. அவர் உங்களை தேடி வந்து உங்களை அடைஞ்சிட்டாரு. உங்க கூட அவர் ஒன்னா கலந்துட்டாரு. இன்னைக்கு ஏன் அதை உணர முடியல அப்படின்னா, நம்முடைய அந்த அட்டென்ஷன் டெபிசிட், கவன சிதறல். நம்முடைய கவனம் முற்றிலுமாய் தேவனிலிருந்து பிரிக்கப்பட்டு வேறு இடத்துல நம்ம போக்கஸ் என்ன செஞ்சிருக்கு,
அங்க நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம கவனத்தை எப்போ தேவனிடத்துல நிலைநிறுத்துகிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சமாதானமும் அவருடைய வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். நம்ம ஏசாயா 26:3 நம்ம பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். அப்போ இன்னைக்கு நம்ம மனது உறுதியாய் பற்றி கொண்ட மனதுனா என்ன? வேற எந்த காரியங்களிலும் நம்முடைய கவனத்தை திசை திருப்பாதபடி உறுதியாய் பற்றி கொண்ட, அவரையே உறுதியாய் பற்றி கொண்ட மனது. அப்படி நம்முடைய மனது இருக்கும் என்றால் நமக்கு நிச்சயமாய் பூரண சமாதானத்தை அவர் நமக்குள்ளே காத்து கொள்ளுகிறாராம். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழும்புன உடனே யார்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்? நம்ம போனை எடுத்த உடனே நம்ம எதை பார்க்கிறோம்? சோசியல் மீடியா பாக்குறோமா, நியூஸ பாக்குறோமா, இல்ல மத்தவங்க வாழ்க்கையில நடந்ததை பார்க்கிறோமா? இன்னைக்கு நம்ம எதை ஓபன் பண்ணாலும் நியூஸ்ன்னு வந்த உடனே அங்க இப்படி மறிச்சு போனாங்க, இப்படி மறிச்சு போனாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக். இத கேட்டா இதுதான் முதல்ல நம்ம இருதயத்துக்குள்ள பதியுது. அப்போ எது நமக்கு பிரதானமா இருக்கு? தேவன் பிரதானமா இருக்கிறாரா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரதானமா இருக்குதா? இல்ல இன்னைக்கு நம்மளுடைய நியூஸோ சோசியல் மீடியாவோ மத்தவங்க போடுற போஸ்டோ எது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிறது? நம்மள நிறைய பேர் நம்ம காலையில கண்ணை திறந்த உடனேயே, திறந்த சில நொடி பொழுதுலயே நம்முடைய மனதை எதுக்கு ஒப்பு கொடுத்துறோம்? உலகத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்துறோம். கவலை தர்ற நியூஸ், நம்மள மற்றவங்க கூட கம்பேரிசன். யாராவது ஒருத்தர் பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு போட்டாங்கன்னா உடனே கம்பேரிசன் வந்துருது. எதிர்காலத்தை குறித்து பயம். இது எல்லாமே நம்ம படுக்கையில இருந்து எழும்புன சில நொடிகள்லயே நம்முடைய சமாதானத்தை திருடி விடுகிறது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உலகம் உங்களுக்கு ஒரு நியூஸ கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பாதத்துல அமர்ந்து அவருடைய சத்தத்தை நீங்க கேட்க தொடங்குவீங்க அப்படின்னா உங்க இருதயத்தின் சமாதானத்தை நீங்கள் காத்து கொள்ள முடியும். இன்னைக்கு நியூரோ சயின்ஸ், நரம்பியல், அந்த அறிவியல் நமக்கு சொல்லுதான், நம்ம தொடர்ந்து எதை சிந்திக்கிறோமோ அதற்கு ஏற்ப நம்ம மூளை, நம்ம பிரெயின் நியூரல் பாத்வேஸ என்ன செய்கிறதாம்? உருவாக்குகிறதாம். நம்ம தொடர்ந்து எதை சிந்திக்கிறோமோ, நம்முடைய கவனம் தொடர்ந்து எதுல இருக்குதோ அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய மூளை புதிய ஒரு பாத்வேஸ உண்டாக்குதாம். இதுக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு அந்த வார்த்தை அந்த மெடிக்கல் டேர்ம்ல சொல்றாங்க. அப்போ இததான் வேதம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு சொல்லுது, நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே. அப்போ தேவன் முதல்ல நம்முடைய வாழ்க்கைய மாற்றல, ஃபர்ஸ்ட் எதை மாற்றணும்னு விரும்புறாரு? நம்முடைய மனதை மாற்ற விரும்புகிறார். நம்முடைய மனது மாறுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய ஃபோக்கஸ் அவருடைய வார்த்தைக்கு மேல இருக்கோ, சத்தியத்துக்கு மேல இருக்கோ, காலையில எழும்புன உடனேயே வேற எந்த தாட்ஸுக்கும் இடம் கொடுக்காதபடி தேவன் என் கூட இருக்கிறார், நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு அவர் என்ன கண்ணின் மணிய போல, என் குடும்பத்தை கண்ணின் மணிய போல பாதுகாக்கிறவர். அவருடைய ரத்தத்துக்குள்ள நானும் என் குடும்பமும் இருக்கிறோம். எங்களை தொட ஒரு வல்லமைக்கும் அதிகாரம் இல்ல. நாங்க வெளிச்சத்துக்குள்ள, ராஜ்யத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவரு கூட உன்னதத்துல நான் ஒன்றாக இருக்கிறேன். எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள்ள நான் பரிபூர்ணம் உள்ளவளாய் இருக்கிறேன். இப்படி நம்ம அவருக்குள்ள இருந்து வார்த்தைகளை நம்ம அதை தியானிச்சு அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் சமாதானமா இருக்கும். அதை விட்டுட்டு
காலையில எழும்புன உடனேயே மனிதர்கள், நீங்க எந்த அளவுக்கு மண்ணானவர்களாய் சிந்திக்கிற மனிதர்களை விட்டு, அவர்களுடைய வார்த்தைகளை விட்டு நீங்க விலகி இருக்கிறீங்களோ, அவ்வளோ தூரம் நீங்க ஆவிக்குரிய சாயலை நீங்க அடைய முடியும். அவங்க கூடயே உறவு கொண்டு, அவங்க கூடயே பேசிட்டு, அதுலயே நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு பயமும் கவலையும் அதிகரிக்கத்தான் செய்யும். சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம இருந்தா கூட நீங்க ஹையர் டைமென்ஷன்லயே எப்பவும் இருப்பீங்க. உங்க கவனம் ஹையர் டைமென்ஷன்லயே இருக்கும்னா அதை எளிதாக மேற்கொண்டு விடலாம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள அந்த மேலானவைகளை நம்ம என்ன செய்யணுமா? நாடணுமாம். அப்போ நம்முடைய உண்மையான போராட்டம் நமக்கு வெளியே இல்ல. நமக்கு மிகப்பெரிய எதிரி நம்முடைய சூழ்நிலைகளும் அல்ல, நம்முடைய சிந்தனைகள் மாத்திரமே. எத்தனை முறை நம்ம நினைக்கிறோம், இது முடியாது, தேவன் என்னைய கைவிட்டுட்டாரோ, தேவன் இதை செய்ய மாட்டாரோ, வாக்கு கொடுத்தாரே, ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. இப்படியெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் தோன்றுகிறதுனா, இதெல்லாம் உங்களுக்கு உண்மையா நீங்க உணர்றீங்கன்னா, நீங்க உண்மையா உணர்றது எல்லாம் உண்மை கிடையாது, நிஜம் கிடையாது, சத்தியம் கிடையாது. இப்போ சாத்தா ஆரம்பத்துல இருந்து இததான் செய்யறான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 3:1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆ இங்க அது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. அதாவது, உண்மையா தேவன் அப்படி சொன்னாரா? ரியலி டிட் காட் சே, ரியலி டிட் காட் சே அப்படின்னு கேக்குது. அப்போ முதல்ல ஒரு எண்ணத்தை தான் அவன் விதைக்கிறான். அதுக்கப்புறம் சந்தேகம், அடுத்தது பாவம். எல்லாமே ஒரு எண்ணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ரியலி டிட் காட் சே, உண்மையாவே தேவன் சொன்னாரா? உண்மையாவே தேவன் சொன்னாரா? இன்னைக்கும் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு வார்த்தை தான் காரணம். உண்மையாவே தேவன் செய்வாரா? நீ அவரையா நம்பிட்டு இருக்கிற? இவ்வளோ நாள் நடக்கலையே, இனியா அது நடக்க போகுது? உண்மையாவே தேவன் செய்வாரா? உண்மையாவே தேவன் சொன்னாரா? நீ இன்னும் அவர் வார்த்தையவா நம்பிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணுமே உன் வாழ்க்கையில மாறலையே அப்படின்னு அவன் சந்தேகத்தை விதைக்கிறான். அப்போ ஒரு எண்ணத்துல இருந்து நம்ம வாழ ஆரம்பிச்சோம், அவன் விதைக்கிற எண்ணத்துல இருந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்றோம்? தோல்வியை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இல்ல, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் ஃபீல் பண்றது நிஜம் அல்ல, என் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நிஜம், அவர் வார்த்தை மாத்திரமே சத்தியம்னு அவர்ல நம்முடைய கவனத்தை திருப்பும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்பொழுதும் வெற்றியின் வாழ்க்கை. இப்ப பவுல் சொல்றாரு, ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். 2 கொரிந்தியர் 10:5 இருக்கு. சிறைப்பிடிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு எல்லா எண்ணத்தையும் நம்புங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க பிடிங்க, சிறைப்பிடிங்க. ஏன்னா எல்லா எண்ணங்களும் தேவனிடத்துல இருந்து வர்றதில்ல. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா கூட பாதிக்கு பாதி நிறைய பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான். அந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவின் கீழே நம்ம என்ன செய்யணுமா? சிறைப்பிடிக்கணுமா? ஒரு எண்ணம் வந்தா அதை கேட்கணும். இந்த எண்ணம் தேவனுடைய சத்தியமா, இல்ல இது என்னிலிருந்து எழும்புகிற பயமா? இது விசுவாசத்தை வளர்க்குதா, அல்லது எனக்குள்ள பயத்தை வளர்க்குதா? இது தேவனிடத்திலிருந்து வருகுதா, இல்ல மாம்சமாகிய என்னுடைய எண்ணங்களிலிருந்து வருகிறதா? தேவன் இப்படி சொல்லுவாரா? தேவன் உன்னைய கைவிட்டுட்டாரு, தேவன் உனக்கு செய்ய மாட்டாரு இப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா அந்த எண்ணத்தை சிறைப்பிடித்து நீங்க கேள்வி கேட்கணும், இது எங்க இருந்து வந்தது? அதனாலதான் அவர் சொல்றார், எந்த எண்ணத்தையும்
கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும்? சிறைப்பிடிக்க வேண்டும். இப்போ இயேசுவுக்கே சோதனை வந்தது வனாந்தரத்துல. சாத்தான் சோதிக்கிறான். அவன் ஏதோ ஆயுதம் ஏந்திலாம் வரல. அவன் ஒரு வார்த்தை சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அவருடைய கவனத்தை அவன் என்ன செய்யறான்? திசை திருப்புறான். நீ தேவனுடைய குமாரன்னா இதை செய்யலாமே, தேவனுடைய குமாரன்னா இதை செய்யலாமே அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணத்தை அவர் சிறைப்பிடித்து அவர் என்ன சொல்றாரு? எழுதி இருக்கிறதே, எழுதப்பட்ட வார்த்தையை வைத்து அவர் சாத்தானை ஜெயித்தார். அவர் தன்னுடைய கவனத்தை போக்கஸ்டா வைக்கிறாரு தேவன் மேல. இப்படித்தானே எழுதி இருக்கு, இதுதான் நடக்கும் அப்படின்னு அந்த கவனத்தை எழுதப்பட்ட வார்த்தைகள் மேல அவர் செலுத்தினபடியினால் அங்க உணர்ச்சிகள்ல அவர் பதில் கொடுக்கல. அவருக்கு பசி எடுத்தது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கொடுக்காம வார்த்தையில இருந்து பதில் கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையில இருந்து நம்ம பேசும் பொழுது அதுக்கு மேல நம்முடைய கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ண அவனால முடியாது. இன்னைக்கு அவரும் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லல, தேவனுடைய வார்த்தையின்படி அவர் பதில் சொல்லுகிறார். இப்போ ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க உங்களுக்கு திடீர்னு சேடா ஃபீல் பண்றீங்க, திடீர்னு ரொம்ப டல்லா ஃபீல் பண்றீங்க, திடீர்னு விசுவாசமே இல்லாதது போல ஃபீல் பண்றீங்க, நீங்க அமர்ந்திருந்து நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், எந்த எண்ணம் என்னைய டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த எண்ணம் கிறிஸ்துவிலிருந்து வந்ததா, எங்க இருந்து வந்தது, அதை கண்டுபிடிச்சு அவருக்கு கீழே சிறைப்படுத்தி வார்த்தையை கொண்டு அந்த கவன சிதறலை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது வெற்றியின் வாழ்க்கையாக மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தம் நம்முடைய இருதயத்திலே ஆழமாய் துணிக்கிறதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். வாசிக்கிற வசனங்கள், தியானிக்கிற வசனங்களை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பண்ணி நீங்க வாசிக்க வாசிக்க உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அது பதிய ஆரம்பிக்கும். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பாருங்க, விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அவர் தலையில இருந்து கால் வரைக்கும் பெற்ற காயங்கள், தழும்புகள், அதுல நீங்க குணமாகிறத, அந்த தழும்புகளினால நான் குணமாயிட்டேன், அதை அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க 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 உங்க ஆள் மனதுல அது பதிக்கப்படும். அப்போ சூழ்நிலை எதிரா வரும் பொழுது, இல்லையே வசனம் இதானே சொல்லுது, நான் ஏற்கனவே அவருடைய தழும்புகளால நான் சுகமாயிற்றனே அப்படின்னு இந்த வார்த்தை உங்களுக்கு மேலே எழும்பி வரும். உங்க போக்கஸ வேற எதுவும் திசை திருப்ப முடியாதபடி பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள இருந்து அவர் நினைப்பூட்டி அந்த எண்ணத்தை ஜெயிக்கிறதற்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க சொல்லணும், நான் என் எண்ணங்கள் அல்ல. யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ். நீங்க எண்ணங்கள் அல்ல. அந்த ஒவ்வொரு எண்ணம் உங்களுக்கு வர்றதையும் நீங்க எப்படி பார்க்க முடியும்னா படமா பார்க்க முடியும். இந்த எண்ணம் எங்க இருந்து வந்தது, இந்த எண்ணம் யாரு சொன்னதுனால இந்த எண்ணம் எனக்குள்ள வந்தது, இது நீங்க இல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. அவரே உங்களுக்கு பரிசுத்தமா இருக்கிறாரு, நீதியா இருக்கிறாரு, மீட்பா இருக்கிறாருன்னா உங்களை யாரு டச் பண்ண முடியும்? அப்போ எண்ணங்கள் நீங்கள் அல்ல. நீங்க யாரு? தேவனுக்கு பிள்ளை. இத ஆணித்தரமா உங்க இருதயத்துல நீங்க பதிச்சு வைக்கணும். ஒவ்வொரு நாள் காலையில எழும்புன உடனே நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்பா, இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள், அவராலே கிறிஸ்துவுக்குட்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூரணம் உள்ளவளாய் இருக்கிறேன்.
வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறேன். இததான் நீங்க காலையில எழும்பின உடனே போக்கஸ்டா இது ஒரு 5 மினிட்ஸ் அமைதியா உட்கார்ந்து உங்க இருதயத்துல சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்க வேலைகள் எதுனாலும் நீங்க ஆரம்பித்து பாருங்க. அது ஜெயத்தின் நாளாயிருக்கும். அப்போ ஒவ்வொரு எண்ணத்தையும் அவருக்கு நீங்க ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணத்துல மூழ்கி போகாதீங்க. அமைதியா உட்கார்ந்து அந்த எண்ணம் எங்க இருந்து வந்தது, எந்த வார்த்தையில இருந்து வந்தது அந்த எண்ணம், அது நிஜமா, அது கிறிஸ்து கிட்ட இருந்து வந்ததா? தேவனிடத்துல இருந்து ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது நமக்கு பயத்தை கொடுக்காது. வசனம் தெளிவா சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். சில நேரம் ஒரு மரண பயம் வருது. வசனம் என்ன சொல்லுது? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். அவர் அழிச்சத நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அந்த மரணம் எப்படி என்னை ஆளுகை செய்ய முடியும்? நீங்க அந்த எண்ணத்தை அந்த வார்த்தையின் மூலமாய் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நீங்க சிறைப்படுத்தும் பொழுது உங்களுடைய மனது அப்பதான் மறுரூபமாக ஆரம்பிக்கும். என்னுடைய எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நான் சிறைப்படுத்துகிறேன். நான் பயத்தை என்ன செய்யற, ரிஜெக்ட் பண்றேன். என் இருதயம் தேவனுடைய சமாதானத்தினால் நிரப்பப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் என் சிந்தனைகளை அவர் ஆட்கொண்டு என்னை வழி நடத்துகிறார். நான் அவரையே நோக்கி பார்க்கிறபடியினால் என் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறது அப்படின்னு கிறிஸ்துவிலே நம்முடைய கவனத்தை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் அது வெளிச்சத்தின் வாழ்க்கையாய் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு காலையில எழும்பின உடனே இந்த எண்ணங்களை உங்களுக்குள்ள அத நீங்க அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த எண்ணங்களை நீங்க பதிக்க 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 நம்முடைய மனது, நம்முடைய சிந்தனை, நம்முடைய குணங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உலகத்தின் சத்தத்தை காலையில எழும்பின உடனே கேட்கறத டோட்டலா அவாய்ட் பண்ணணும். அதுதான் நம்முடைய காரியங்கள், நம்முடைய மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற காரியங்கள். அந்த ஃபர்ஸ்ட் எழும்பின உடனே சில நிமிடங்கள் அவர் கூட நம்ம அந்த உறவுல இருந்துட்டு அந்த நாளை நம்ம துவக்கணும் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு எண்ணங்களினால நம்ம அடிபட்டு, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைய போல நம்ம இருக்க மாட்டோம். சந்தேகப்படுகிறவர்களாய் நாம் இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிபூரணமான அன்புக்குள்ள, அந்த அன்புக்குள்ள மூழ்கி இருக்கிறோம் அப்படின்னா வசனம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த அன்புக்குள்ளேயே நம்ம வாழ ஆரம்பிப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் அன்புக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து சந்தோஷமா பிதா கூட உறவுக்குள்ளேயே இருந்தாரோ அந்த வாழ்க்கைய நாமும் வாழ முடியும். அதற்காகத்தான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளா அவரு அந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழ்ந்து சென்றிருக்கிறார். இன்றைக்கு அதே கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த பிதாவினுடைய அன்பை நமக்கு காட்டும்படி, அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மளை டைரக்ட் பண்ணிட்டே இருக்கிறார். அந்த ஹோலி ஸ்பிரிட் கூட எவ்வளவு தூரம் நம்ம கனெக்ஷன்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? இல்ல நம்முடைய எண்ணங்கள் போகிற போக்குல நம்ம போய்கொண்டு இருக்கிறோமா? மனுஷங்க பேசுற வார்த்தைகள், மனுஷர்கள் பேசுகிற திசை திருப்புகிற அந்த டைரக்ஷன்ல நம்ம போயிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு உங்க போக்கஸ, உங்க அட்டென்ஷனை கிறிஸ்துவுக்கு மேல நீங்க வைப்பீங்கன்னா நிச்சயமாய் நன்மைகளின் மேல நன்மை, கிருபையின் மேல கிருபை, சமாதானத்தின் மேல சமாதானம், பலத்தின் மேல பலன் நிச்சயமாய் பெற்று இந்த உலகத்துல வெளிச்சமாய் நாம் வாழ்ந்து அநேகருக்கு திசை காட்டிகளாய், அநேகருக்கு கலங்கரை விளக்கமாய், லைட் ஹவுஸா நம்மளை இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம நிச்சயமா வாழ முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி எங்களுடைய ஃபோக்கஸ், எங்களுடைய அட்டென்ஷன் உங்க மேல மாத்திரம் இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்களுடைய கவனம் வேற எங்கேயாவது திரும்பும் பொழுதெல்லாம் உங்க சத்தம் எங்களில் இருந்து சத்தமாய் துணிக்கட்டும் அப்பா. வார்த்தைக்கு விரோதமாய், உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எங்களுக்குள்ள எழும்புகிற எல்லா எண்ணங்களின் சத்தங்கள், அது எல்லாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்க சிறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. எண்ணங்களினாலே நாங்கள் அடிபட்டு அலையாதபடி, அது நாங்கள் அல்ல, அந்த எண்ணங்கள் நாங்கள் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க உம்முடைய பிள்ளையா இருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நீங்க தான் எங்களுக்குள்ள முற்றிலுமா இருக்கிறீங்கப்பா. அந்த எண்ணத்துல நாங்க வாழ தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க இடைப்பட்டிருக்கிறீங்க, நீங்க பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, கவனத்தை திசை திருப்பின எல்லா வல்லமைகளையும் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை துரத்துகிறோம் அப்பா. அவைகளை கட்டி பாதாளத்துக்குள்ள தள்ளுகிறோம். இந்த நாள்ல இருந்து நாங்க போக்கஸ்டா உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேப்பா. அவங்க வாழ்க்கையில இன்றிலிருந்து உங்களை மாத்திரம் போக்கஸ் பண்ணி எல்லா காரியங்களிலேயும் ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.